இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சென்னையை சுற்றி அமைந்துள்ள நரசிம்மர் கோவில்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். திருவல்லிக்கேணி யோக நரசிம்மர். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பார்த்தசாரதிக்கு நேர் பின்புறமாக யோக நரசிம்மராக சிங்க பெருமாள் காட்சி அளிக்கிறார். இவருடைய சன்னதியில் தீர்த்தம் மேலே தெளிக்கப்பட்டால் தீய சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும் என்பது நம்பிக்கை. அத்திரி முனிவருக்கு காட்சி தந்த கோலம். இவரை தெல்லிய நரசிம்ம சுவாமி என்பார்கள். செங்காடு யோக ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர். யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் இருவரையும் ஒரே இடத்தில் சோளிங்கர் மாதிரி மலை ஏறாமல் தரையிலேயே பார்க்க வேண்டுமானால் திருப்போரூர் அருகே உள்ள செங்காடுக்கு செல்ல வேண்டும். பொன்னிமேடு நரசிம்மர். சென்னை மூலக்கடை ரெட்டில்ஸ் சாலையில் மூலக்கடையிலிருந்து வெகு அருகில் உள்ளது இத்தலம். இங்கு நரசிம்மரின் மிக உயரமாக நிற்கும் சிலை உள்ளது. கூடவே லட்சுமி தேவியும் இருக்கிறார். இந்தியாவில் உள்ள உயரமான 2 நிற்கும் சிலைகளில் இதுவும் ஒன்று. ஸ்ரீ வேங்கட நரசிம்மர் கோவில், மேற்கு மாம்பலம். 900 ஆண்டுகளுக்கு முன் திருவல்லிக்கேணி தெல்லிய நரசிம்ம சுவாமி இங்கே எழுந்தருளி அவர் முன்னிலையில் இங்குள்ளவர் பிரசிட்டை செய்யப்பட்டதால் பிரசன்ன வெங்கடேச நரசிம்மர் என்ற பெயர் பெற்றார். நங்கநல்லூர் நரசிம்மர். மகாலட்சுமி அதாவது நங்கை இப்பகுதியில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவில் கொண்டிருக்கிறாள். நங்கை நல்லூர் என்பதே மருவி நங்கநல்லூர் ஆகியிருக்கின்றது. அந்த கோவில்தான் நரசிம்ம கோவில். லட்சுமி நரசிம்மர் கோவில் புதையுண்டு போயிற்று. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இக்கோவிலை கண்டுபிடிக்க காரணமானவர்கள் முக்கூர் லட்சுமி நரசிம்மச்சாரியார். இத்தலம் ஆதி காலத்தில் தக்ஷிண திரிபாலயா என்று அழைக்கப்பட்டதாகவும் பரசுராமரின் தந்தை ஜமதக்னி முனிவர் கேட்டுக்கொண்டபடி நரசிம்மர் இங்கேயே தங்கி அருள்பாலிக்க ஒப்புக்கொண்டதாகவும் வரலாறு இருக்கின்றது. உள்ளே சக்கரத்தாழ்வார் தனது 16 கைகளில் விதவிதமான ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார். சக்கரத்தாழ்வாரின் 16 ஆயுதங்களும் 16 வகையான செல்வங்களை குறிக்கின்றன. இவரின் பின்னால் யோக நரசிம்மரின் சிலா விக்கிரகம் உள்ளது. அடுத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி உள்ளது. 5 அடி உயரமுள்ள சிலா விக்கிரகம், திருமுடியில் கிரீடம், கழுத்தில் பெரிய நீலக்கல் பதித்த மாலை, 4 கரங்களின் மேலே உள்ள கரங்களில் சங்கும் சக்கரமும் உள்ளன. இரண்யனை பிரதோஷ காலத்தில் சம்ஹாரம் செய்ததால் இங்கு பிரதோஷ பூஜை விசேஷமாக நடைபெறுகின்றது. சோளிங்கரில் உள்ளது போல் இங்கும் சடாரியில் நாகம் காணப்படுகின்றது. மறைமலை நகர் நரசிம்மர். சென்னையை அடுத்த மறைமலை நகர் போர்ட் மோட்டார் கம்பெனி அருகில் உள்ளது இந்த அபூர்வ நரசிம்மரின் கோவில். ஆதிசேஷன் பீடத்தில் லட்சுமி நரசிம்மர் அமர்ந்துள்ளது. அற்புதமாக உள்ளது. ஆதிசேஷன் குடைப்பிடித்த மாதிரி உள்ளது. தாயாரும் பெருமாளும் இருவரும் ஒரே கையால் ஒருவரை ஒருவர் அணைத்த மாதிரி இருக்கின்றனர். நரசிம்மரின் மந்திரத்தால் செய்யப்பட்ட அச்சர மாலையும் சாலா கிராமம் மாலையும் நரசிம்மருக்கு சாத்தப்பட்டுள்ளது. தாயார் சன்னதியில் தாயாருக்கு மகாலட்சுமி மந்திரத்தால் அக்ஷய மாலை செய்து சாற்றப்பட்டுள்ளது. மூலவரும் தாயாரும் தாமரை மலர்கள் மேல் பாதங்களை வைத்துள்ளனர். இது ஒரு பரிகார தலம். பைராகி மடம், சவுகார்பேட்டை. இத்தலத்தில் லட்சுமி நரசிம்மர் சன்னதி மிகவும் விசேஷம். தீபாரதனையின் போது மூலவர் நரசிம்மரின் கண்கள் அசல் சிங்கத்தின் கண்கள் போலவே காட்சியளிக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.